குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், இது உலகம் என்று. சிரியாவில் கிளர்ச்சி படைகளுடைய ஆதிக்கம் அதிகமான பிறகு அதை ஆண்டு கொண்டிருந்த பஷார் அல் ஆசாத் அவர் ரஷ்யாவுக்கு தப்பி போனார். மீண்டும் அங்கு கிளர்ச்சி படைகள் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினாங்க, அங்கு தாக்குதல் நடைபெற்றது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இதில் இப்போ ஒரு உளவு ரகசியமா அல்லது வெளிப்படையான தகவலா என்று சந்தேகிக்கும்படியான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. ஆசாத் சொந்த நாட்டிலிருந்து அதிபர் பொறுப்பில் இருக்கும்போதே உச்ச பொறுப்பில் இருக்கும்போதே அங்கிருந்து போயிட்டாரு, மக்களை எல்லாம் அவர் தவிக்க விட்டுட்டாரு, கிளர்ச்சி படைகளை ஒடுக்குவதற்கான முயற்சிகளை எடுக்காம தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே காப்பதற்காக அங்கிருந்து போயிட்டாருன்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டாலும் இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்றத மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்க. இது குற்றச்சாட்டா உண்மையா இருக்குமா அப்படின்னு நம்புற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஆசாத் அங்கிருந்து போன பிறகு கிளர்ச்சி படைகள் அங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க, பல பகுதிகளை அவங்க கைப்பற்றுறாங்க. ஆனால் அவங்கள ஒடுக்குவதற்காக இஸ்ரேல் அங்கே குண்டுகளை போடுறாங்க. குறிப்பாக எங்கே குண்டு போடுறாங்க அப்படின்னா, இராணுவ தலைமையகம் இருக்கக்கூடிய, இராணுவ செயல்பாடு இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் சேமித்து வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல மிக துல்லியமான தாக்குதல். அதாவது ஒரு 10 இடத்துல குண்டு போட்டாங்க, ஒரு இடத்துல அந்த ஆயுத கிடங்கு இருந்தது அப்படின்றால, எங்கெல்லாம் ஆயுதம் இருந்ததோ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல குண்டு போடுறாங்க. மிகப்பெரிய பேரழிவை சிரியா சந்திக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்ற சந்தேகம் அப்போதே முன்வைக்கப்பட்டது. அதற்கான ரிவீலாக தான் இப்போது தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஆசாத் சிரியாவிலிருந்து தப்பிச்சு போகும்போது, ரஷ்யா போகும்போது, இஸ்ரேலால் வான்படை தாக்குதலால் ஏதேனும் உள்ளாகி தங்கள் செல்லக்கூடிய விமானத்தை தாக்கி உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வேற ஏதாவது நடக்கலாம். ஏன்னா இதில் உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் தான் போகிறாரு, அதிபர் தான் போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இஸ்ரேல் எதிரியாக இருக்கிறனால யாரோ போகிறாங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பாதுகாத்து வைக்கப்பட்ட சேமிப்பு கணக்காக இருக்குது அப்படிங்கிற தகவல்களை இஸ்ரேலுக்கு இவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சொந்த நாட்டுக்கே இவர் இந்த மாதிரியான ஒரு தகவலை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக தன்னுடைய குடும்பம் சேஃபாக ரஷ்யாவுக்கு போவதற்கான ஒரு கைங்கரியமாகத்தான், பிரதிபலனாகத்தான் இந்த தகவலை கொடுத்துருக்காரு அப்படின்றது சொல்லப்பட்டது. இவர் போன உடனேவே துருக்கியில் இருக்கக்கூடிய சில உலக ஊடகங்கள்லாம் குற்றச்சாட்டுகளாக முன் வச்சாங்க. ஆனால் ஆதாரம் கிடைக்கல. ஆனால் இப்போது அது உண்மையாக இருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இவர் சிரியாவிலிருந்து 2000 கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை எடுத்துகிட்டு போனதாகவும், பல 100 கிலோ தங்கத்தை எடுத்து போனதாகவும் சொல்லப்படுகிறது. தெரியல, இது ரஷ்யா தான் உறுதிப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் ரஷ்யா இங்கே வரலன்ற மாதிரி மறுப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் கடைசியில் மாஸ்கோவில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது என்னென்னா நட்பின் அடிப்படையில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் தான் இருந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயலை அவர் ஏன் செய்தார் அப்படின்ற ஒரு துரோகமான கேள்வியை அவர் முன் வைக்கிறாங்க. 2021 டிசம்பர் 8ஆம் தேதி முப்படைகளினுடைய அப்போது தளபதியாக இருந்த பிபின் ராவத் குன்னூரில் இருக்கக்கூடிய இராணுவ அந்த மையத்துக்கு செல்வதற்காக சூலூரில் இருந்து கிளம்பி போகிறார். அவர் கிளம்பி போகும்போதே ரொம்ப அடர் பனியாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, வேண்டாம் அப்படி சொல்லி தடுக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு இராணுவ தளபதியாக துணிச்சலோட, என்ன இப்படி பேசுகிறீங்க, நம்ம எங்கே இருக்கோம், எந்த நாட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு தீர்க்கமான முடிவு எடுத்து சாலை போக்குவரத்தை தவிர்த்துட்டு அவர் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு நிர்பந்திச்சு போகிறார். இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த விபத்தில் அவர் இறந்தார், அவருடைய மனைவி இறந்தாங்க, கிட்டத்தட்ட 12 நபர்களும் இராணுவ வீரர்களுமே உயிரிழந்தாங்க அப்படின்றது ஒரு சோக செய்தியாக இருந்தது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்தியா முழுமைக்குமான ஒரு சோகமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. எப்படி அவர் இறந்தார், இந்த 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 விபத்துக்கான முழுமையான காரணம் என்ன, யார் பொறுப்பு அப்படின்ற கேள்வி வந்தது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இதற்கான பதிலை தாக்கல் செஞ்சுருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஹியூமன் எரர், அதாவது மனித தவறுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, காக்பிட் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஆடியோ ரெக்கார்டு அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ், அதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே எடுத்து தரவாக செக் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான கோளாறுகளோ அல்லது பிரச்சனைகளோ ஹெலிகாப்டரில், அவங்க போன ஹெலிகாப்டரில் இல்லை, பக்கா கண்டிஷனில் அது இருந்திருக்கு. ஆனால்
ஒரு அடரான பனிமூட்டம், ஒரு மேகமூட்டம் வந்திருக்கு. அந்த மேகமூட்டத்துக்குள்ளே விமானி அந்த விமானத்தை செலுத்துறார். அதுக்குள்ளே போன உடனே கம்ப்ளீட்டாக அவருக்கு டைரக்ஷனே தெரியல. எந்த இடத்துல போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் ஒரு சாலையில் போகிறீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கை நேராக பிடிச்சி போகலாம். அப்போ கூட ரோடு பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? சாலையிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல, அதுவும் ஹெலிகாப்டரில் பறந்துட்டு இருக்கும்போது எந்த பக்கம் எப்படி வரும், கீழே போகுதா மேலே போகுதா அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ஒரு கன நேரத்தில் ஒரு மலை குன்றின் மேல் பகுதியில் மோதி இருக்கு. மோதின உடனே அதிகப்படியான ஃபியூல் இருந்ததுனால அது எல்லாமே வெடித்து உடனடியாக சிதறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 நபர்களுமே அந்த இடத்துல மாண்டு போனார்கள். சோகமான செய்தி தான். ஆனால் அந்த நேரத்தில் விமானி அவர்கள் கொஞ்சம் சமயோசிதமாகவோ இல்லை கடவுள் ஒரு நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்து கொஞ்சம் மேலே பறந்திருந்தார் அப்படின்னா 12 உயிர் பலி, நம்முடைய முப்படைகளுடைய தளபதி அவர்களுமே இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்றதும் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த விபத்து நடந்ததற்கான காரணத்தை இப்போது தெளிவுபடுத்தியிருக்கார்கள். விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் பல நாடுகளுடைய கூட்டு முயற்சியால் நடந்துட்டு வருது. அப்படிப்பட்ட அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய நிலையத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஜூலை மாதம் சென்றார். வெறும் 8 நாள் பயணமாகத்தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பூமிக்கு திரும்பலை. பல்வேறு கட்ட யோசனைகள், முயற்சிகள் செஞ்சு பார்த்தும் அவர்கள் பூமி திரும்புவதில் காலதாமதம் ஏற்படுது. இதற்கிடையில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு, எலும்பு ஒரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது. இருந்தாலும் தீபாவளி வாழ்த்து சொல்லி எல்லோருக்குமான ஒரு மகிழ்ச்சியான பதிவு அவர் போட்டிருந்தார். கிறிஸ்மஸ் அது போன்ற நிகழ்வுகளுக்கும் அவங்க அந்த விஷயங்களுக்கான பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் எப்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரோடு சென்றவர்கள் பூமி திரும்புவார்கள், நல்லபடியாக திரும்புவாங்களா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பதட்டத்தோட மக்கள் கேள்வி கொண்டிருக்கிற நிலையில் பல டேட்டை நாசா சொன்னாங்க. ஆனால் பிப்ரவரியில் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது அதுவும் தள்ளி போய் மார்ச் 2025 மார்ச்சில் தான் அவர்கள் வருவார்கள் அப்படின்ற தகவலை நாசா சொல்லியிருக்கு. குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து வருவதற்கான காலதாமதத்தை குறைப்பதற்காகவும் எப்படி அவங்களை அங்கிருந்து கூட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பரிசு தொகையை அறிவித்து அதற்கான வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நாசா கேட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் அவர்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பூமிக்கு திரும்பணும் அப்படின்றது பலருடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் மார்ச் மாதம் வரைக்கும் அந்த காத்திருக்கணும். அதன் பிறகு அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடை நாசா எடுக்கும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. நல்லபடியாக வந்து சேர்வார் என்று நம்புவோம். இந்தியாவிலிருந்து முட்டை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக ஓமன், கத்தார், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. இதுலேயும் குறிப்பாக ஓமன் நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து எவ்வளவு முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படும், அதில் 50% ஓமன் நாட்டுக்கு தான் போகுது. ஆனால் சமீப காலமாக இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய முட்டைகளுக்கான தடை அப்படிங்கிறத ஓமன் விதிச்சிருக்கு. இது மிகப்பெரிய அளவில் இந்திய முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பையும் கலக்கத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது இந்திய ஏற்றுமதியாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி இது முழுக்க முழுக்க நாமக்கல் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை அந்த வியாபாரிகள் அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய பேரிடியாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாம் தாண்டி அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது எடை மற்றும் குவாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இதற்கான தடையை விதிக்கிறாங்க. மத்திய அரசு அவங்கள்ட்ட ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்டு பேசி மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. மீண்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. போர்ட்டில், ஓமனில் இருக்கக்கூடிய போர்ட்டில் டன் கணக்கான முட்டைகள் தேங்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அங்கே தேங்கி இருக்குது. முட்டைகள் அப்படின்னாலே எவ்வளவு காலம் தாங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன தான் பதப்படுத்தி என்ன தான் பக்காவாக பேக் பண்ணாலுமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதற்கான விடிவு காலமும் தெரியாமல் முழுமையாக அங்கே நிற்குது. பல கோடி ரூபாய் அளவிற்கான நஷ்டம் நாமக்கல் கோழிப்பண்ணையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த கோழிப்பண்ணை சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்திய அரசிட்ட முறையிட்டிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் பேசி இதற்கான முடிவை சொல்லுங்கள், தொழில் மூலமாக பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. இப்போது தங்கம் விலை அப்படிங்கிறதும் சமீபத்தில் குறைஞ்சிட்டு இருந்தாலுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் அந்த ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணதுனாலையுமே இந்திய பங்குச்சந்தைகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதும் தாண்டி இந்திய ரூபாயின் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது வரலாறு காணாத சரிவு சந்திச்சிருக்கு. 85+ அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். கிட்டத்தட்ட $1 பில்லியன், ஒரு $50 பில்லியன் அளவுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஏற்றுமதி விஷயங்களில் மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்தியாவிலிருந்து அதிகப்படியான பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளை, ஊக்கத்தை, அதற்கான வழிகாட்டுதல்களை தரணும் அப்படி சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க.
ஸோ இது நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால இந்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாமக்கல் கோழி பணியாளர்கள் இருக்காங்க. உலக செய்தி அப்படின்னாலே இது ரஷ்யா உக்ரைன் என்னப்பா ஆச்சு, ரஷ்யா என்ன பண்ணுச்சு, அந்த போர் என்ன நடந்துட்டு அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். இப்போவுமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய ஒரு கமாண்டர் ஒருவர் சமீபத்தில் அவருடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வரும்போது அந்த ஸ்கூட்டரில் வைக்கப்பட்டிருந்த பேட்டரி குண்டா வெடித்து உடல் சிதறி பலியானார். மிகப்பெரிய பேரிடியாக ரஷ்யா தரப்பில் பார்க்கப்படுது. உடனே உக்ரைன் வந்து ஆமாம் இதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெருமையை தேடிக்கிறாங்க. ரஷ்யா சும்மா இருக்குமா, அதற்கான பதிலடியை கொடுத்துருக்காங்க. கீவ் நகரில் கிட்டத்தட்ட 500 முறை தாக்குதல்கள் நடத்திருக்கு. பேலிஸ்டிக் ரசாயன ஏவுகணைகளை வச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இது உக்ரைன் தரப்பு தான் சொல்கிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் மிசைலில் தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்ற தகவல்லாம் சொல்லலை. ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கீவ் நகரை முழுமையாக கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த இறந்த அவருக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம், பழிக்கு பழியாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. இப்போது அந்த உக்ரைன்லேயுமே கடுமையான பனிப்பொழிவு, நீங்கள் சாதாரணமாலாம் வெளியிலலாம் வந்துட முடியாது, அந்த அளவுக்கான பனிப்பொழிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க தாக்குன அந்த தாக்குதல்னால மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், இன்னும் சொல்லப்போனால் மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், ஏன்னா இப்போ ஒரு இடத்துல கம்பம் உடஞ்சிது அப்படின்னா அது சரி பண்ணும் இல்லையா, அப்படி பல இடங்களில் பல டிரான்ஸ்ஃபார்மரு, சின்ன துணை மின் நிலையங்கள் இப்படிலாம் பலவாறாக சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ அங்கே எல்லோருக்குமே பவர் அப்படிங்கிறது இல்லை. இந்த கடும் குளிரில் மீண்டும் ஏதேனும் தாக்குதல் நடத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட 60,000 மக்கள், உக்ரைனில் மொத்தமாகவே 3.5 கோடி மக்கள் தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது 60,000 மக்கள் உணவும் சரியாக கிடைக்காம, கரண்ட் இல்லாமல் குளிரில் நடுங்குறாங்க. பல பேர் இறந்துட்டாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலை உக்ரைனே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன பார்த்தா அந்த இராணுவ உயர் அதிகாரி ஒரு இழப்பிற்கான பழிக்கு பழியாகத்தான் ரஷ்யா இத்தகைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இதற்கிடையில் இந்த போரை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வரும்போது, ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனேயே இதற்கான விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் பேசுறதுக்கு நான் தயாருங்க அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டினே சொல்லியிருக்கார். அதாவது வருடத்தினுடைய இறுதியாக செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்றது நடத்துவாங்க. அதில் சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் உயிரோடு இருக்கிற இறந்த நபர்களோட டீ சாப்பிடணும்னா யாரோரா சொல்லியிருக்காங்க. அது ஒரு 4 பேர்த்து பேரை சொல்லி அவங்களோடலாம் நான் டீ சாப்பிட்ணும், அவங்கள்ட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்தியாவை பற்றியும் இந்திய பிரதமரை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. என்னோட டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு நரேந்திர மோடி தான், இந்திய பிரதமர் தான். நாங்கள் சீனாவோடையும் இந்தியாவோடையும் மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ ட்ரம்ப்புக்கு முன்னாடி இந்த போர் எவ்வளவு தீவிரமடையும், உள்ளபடியே ட்ரம்ப் வந்தால் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது நின்றுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நேர்களே. மேலும் புதிய உலக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகம் இன்று. நன்றி நேர்களே.